குறிப்பா இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் புஷி ஆனந்த் தலைமறைவா இருக்காரு. அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டாருன்னு வைங்களேன். இந்த வந்ததுக்கு அப்புறம் இருந்த சம்பவம் இருக்கு இல்லையா? அதாவது விஜய்க்கும் அவருக்குமான உறவுல விரிசல். கூட வந்துட்டு ஒரு 4, 5 மணி நேரம் வச்சு செஞ்சுட்டாருங்கிற மாதிரியான ஒரு நிலையெல்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டுட்டே இருக்கோம் சார். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்தது. விஜயை பொறுத்த வரைக்கும் யாரோட பேசுறாரோ அவர் மட்டும்தான் அந்த ரூம்ல இருப்பார். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒவ்வொருத்தருக்கான வேலையுமே தனித்தனியா பிரித்து கொடுத்துட்டாரு. இவர் வேலையில இவர் தலையிட மாட்டார், அவர் வேலையில இவர் தலையிட மாட்டார். உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ அரசியல் ரீதியா யாரோ ஒருத்தர் வந்து ஜெகதீஷ் கிட்ட வந்து ஒரு உதவி கேட்டு வர்றாருன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இந்த பகுதியுடைய மாவட்ட செயலாளர் பொறுப்பு வேணும், இந்த பதவி வேணும் அப்படின்னு ஜெகதீஷ் கிட்ட யார் வந்தாங்கன்னா அவர் ரொம்ப கூலா, அவர் எவ்வளோ பெரிய சிபாரிசாக இருந்தாலும் சரி, என்ன சரி சார் நான் ட்ரை பண்ணுறேன் அல்லது நான் வாங்கி தர்றேங்கிற உத்தரவாதத்தை கொடுக்கவே மாட்டார். சார் பொலிட்டிக்கல் அப்படின்னா நீங்கள் புஷி ஆனந்த் சாரை தான் பார்க்கணும், ஒரே வார்த்தை தான். அவருடைய பணியில் இவர் வரமாட்டார். அதே மாதிரி சினிமா சார்ந்து சார் விஜயுடைய டேட்டு வேணும் என்ன, அல்லது விஜயை வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடணும்னு ஒருத்தர் புஷி ஆனந்த்கிட்ட போய் கேட்டால் அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? நீங்கள் நேராக ஜெகதீஷை பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் நகர்ந்துருவார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் நமக்கு என்ன எல்லை அதுக்குள்ளே தான் அவங்களுடைய வேலைகள்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது புஷி ஆனந்தும் விஜயும் சந்தித்து பேசினாங்க அப்படின்னா என்ன பேசுனாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஒன்று விஜய் போய் வெளியில் சொல்லணும், நான் புஷி ஆனந்தை கூப்பிட்டு ஃபயர் பண்ணிட்டேன் தெரியுமா அப்படின்னு விஜய் யார்ட்டையாவது சொல்லியிருக்கணும். இல்லைனா புஷி ஆனந்த் போய் விஜய் வந்து என்னை கண்ணாப்புனான்னு திட்டாருன்னு போய் சொல்லியிருக்கணும். இது ரெண்டுமே சாத்தியம் இல்லை.